தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்தில் ஆஜர். நீதிமன்றம் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகள் கண் கலங்க வைத்த புகைப்படங்கள். பேருந்து கட்டணம் குறைப்பு போக்குவரத்து அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றொரு அதிகாரியும் உயிரிழப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் தொடர்பில் அரசாங்கத்தை சாடும் நாமல் ராஜபக்ஷ. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி சந்திரிகாவிடம் விசாரணைகள். முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் சற்று முன்னர் அதிரடியாக கைது. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோருக்கு எதிரான வழக்கு சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள செப்டம்பர் 30 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதவான் பசன் அமரசீன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகள் நிறைவுற்று அது தொடர்பான அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். இதனை உறுதிப்படுத்திய சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கு ஒரு திகதியை வழங்குமாறு கோரியுள்ளார். இதனிடையே சர்ச்சைக்குரிய நிதியில் சுமார் பாதி அளவு வாகனங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் கூறியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அந்த வாகனங்கள் பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டவை என்று வாதிட்டுள்ள அவர் அது தொடர்பான ஆவணம் ஒன்றை அரச சட்டத்தரணியிடம் கையளித்து மேலதிக விசாரணையை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகளின் உடலங்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் இன்று வைக்கப்பட்ட நிலையில் கண்கலங்க வைத்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்த சிறை அதிகாரிகளின் உறவினர்கள் மற்றும் உடன் வேலை செய்து வந்த நபர்கள் கதறி எழுத சம்பவம் பார்ப்பவர்களை கலங்கச் செய்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறைச்சாலையில் போதைப்பொருள் மாபியாக்களின் வெறியாட்டத்தில் 2 கைதி குழுக்களுக்கிடையில் சிறிதாக தொடங்கிய வாக்குவாதம் பின்னர் சிறை அதிகாரிகளால் கட்டுப்படுத்த முடியாத அளவு நிலைமை மோசமடைந்துள்ளதோடு திங்கட்கிழமை வெடித்த கலவரத்தில் நாடே அதிர்ச்சியடைந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் இதுவரை 8 சிறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதோடு அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொடூர சிறைச்சாலை மோதலால் இதுவரை ஏற்பட்ட மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 28 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எதிர்வரும் மாதத்தில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கேற்ப பேருந்து கட்டணங்களும் குறைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலை மாற்றங்களுக்கு அமைய போக்குவரத்து துறையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைய 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. இதற்கமைய சாதாரண சேவைகளுக்கான குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதுடன் அதிகபட்ச பேருந்து கட்டணம் 2422 ரூபாவில் இருந்து 2902 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமுற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
அதன்படி நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்தனர். சிறை கைதிகளின் தாக்குதலுக்கு இலக்காகி அவர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டது. உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடலங்களுக்கு நீதி அமைச்சர் நேரில் சென்று தனது இறுதி அஞ்சலியை செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் பொழுது 28 பேர் உயிரிழந்தமை மற்றும் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்த நிலையில் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாக நாமல் ராஜபக்ஷ கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் பொழுது நாமல் ராஜபக்ஷ இந்த துயர சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று துறை சார்ந்த அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் வெறுமனே பொறுப்பேற்பதாக கூறிவிட்டு தப்பிச் செல்ல முடியாது. உண்மையான முறைமை மாற்றம் என்பது இத்தகைய பாரிய உயிரிழப்புகள் போது அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதிலேயே அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை மோதல் மட்டுமன்றி நாடு முழுவதும் பரவி வரும் டெங்கு நோய் மருந்து தட்டுப்பாடு, உர விநியோகத்தில் நிலவும் சீர்குலைவு மற்றும் தவறான நெல் இறக்குமதி கொள்கை ஆகியவற்றிலும் தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் முறையான விசாரணைகளை நடத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ரவிகரன் எம்பி உரையாற்றுகையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தற்போது கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் கைதியொருவர் முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளை ஊடாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கைதிக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாகவும் புதைகுழி தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் வெளியே கூற வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மைகளை மூடிமறைக்க நடைபெற்ற முயற்சிகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் வலியுறுத்தல் விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார கையூட்டல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தேர்தல் காலங்களில் அரசுக்கு சொந்தமான பெருந்தோட்ட நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக இவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை தொல்லியல் திணைக்களம் ஒருபோதும் பலவந்தமாக கையகப்படுத்தப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் தொல்லியல் கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அமைச்சர் சந்தன அபேரத்தின இதனை தெரிவித்தார். அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு சொந்தமான பகுதிகளில் காணப்படும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களே தற்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் அரசு ஆதரவுடன் தொல்லியல் மற்றும் புராதன சின்னங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தொல்லியல் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போதைய நிலையில் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இடமில்லை என்பதுடன் எஞ்சியுள்ள தொல்லியல் சின்னங்களையாவது எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த கால நிர்வாகத்தின் தாக்கத்தால் சிலர் இன மற்றும் மத முரண்பாடுகளை உருவாக்குகின்ற நோக்கில் தொல்லியல் சின்னங்களை அழிக்க முயற்சி செய்து வருவதாகவும் அதற்கு அரசாங்கம் ஒருபொழுதும் இடமளிக்காது என்றும் அமைச்சர் சந்தன அபேரத்தின மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் வைத்தியசாலையில் டெங்கு நோயாளர்களுக்கு போதிய அளவு இடவசதி காணப்படுகின்றமை தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. எனவே அதிகரித்த டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை காரணமாக வைத்தியசாலைகளில் இடப்பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதுவரையில் பதிவாகிய ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 63,835 ஆகும் என்று அந்த பிரிவின் பதில் படிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள வைத்தியர் கபில கன்னங்கர மேல் மாகாணத்தில் கொசுப்புழுக்கள் பெருகக்கூடிய இடங்கள் அதிகளவில் அடையாளம் காணப்படுகின்றன. எனவே இந்த அபாயகரமான சூழ்நிலையினை கட்டுப்படுத்தி டெங்குவை முழுமையாக ஒழிப்பதற்காக நாம் அனைவரும் கூட்டு பொறுப்புணர்வுடன் ஒன்றிணைந்து சுற்றுப்புறச் சூழலை
சுத்தப்படுத்தும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மழைக்கால நிலையை தொடர்ந்து டெங்கு பரவும் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தங்களின் வீடுகள், பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களை சுற்றியுள்ள பகுதிகளை மிகவும் தூய்மையாக வைத்திருக்குமாறும் சுகாதாரத்துறையினர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை கண்டி மாநகர சபை எல்லைக்குள் டெங்கு அதி ஆபத்தான வலயமாக 7 வட்டாரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கண்டி மாநகர சபை எல்லைக்குள் 590 டெங்கு நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு 4 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து தொடர்புடைய 7 பிரிவுகள் அதிக அபாய பிரதேசங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கையை மாநகர சபை தீவிரப்படுத்தி வருகிறது. சுகாதார பிரிவினர் ஏற்கனவே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தி நகர்ப்புற மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாக கண்டி மாநகர பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் கிருஷாந்த மாசாட்சி தெரிவித்தார். இதேவேளை மொத்த நோயாளர்களில் 52.51% மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். மாவட்ட ரீதியாக அவதானிக்கும் போது கொழும்பு மாவட்டம் 12,863 நோயாளர்களுடன் முதலிடத்திலும், கம்பகா மாவட்டம் 12,582 நோயாளர்களுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளது. இந்த ஆபத்தான சூழ்நிலையில் நாடளாவிய ரீதியில் 142 சுகாதார அதிகாரி பிரிவுகள் அதி அவதானமிக்க பகுதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன.